அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்களும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய நகைக்கடன்கள் இந்த 8 வகையான வங்கிகளில் உங்களுடைய நகைக்கடன்கள் நீங்கள் வாங்கி பயன்பெற்றிருந்தீங்க அப்படின்னா, தற்போது அது தள்ளுபடி முழு தள்ளுபடி அறிவிப்புகள் தற்போதைய தாவேக அரசு புதிய முதல்வர் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக தான் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக தள்ளுபடி செய்யப்படுமா? இந்த ஆட்சி வந்தா தள்ளுபடி செய்யப்படுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன், எதிர்பார்ப்புடன் காத்திருந்த நிலையில, தற்போது அது நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை தற்போதைய தாவேகா அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு கிடைக்கப் போகிறது? யார் யாருக்கு கிடைக்கப் போறது கிடையாது? அதேபோல யார் யார் இந்த நகைக்கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள்? யார் யார் தகுதியற்றவர்கள்? அதேபோல இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா, இந்த 8 வகையான வங்கிகள், பொது வங்கிகள் என்னென்ன? அந்த வங்கிகளுடைய பெயர் பட்டியல், அதேபோல உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறணும் நீங்க அப்படின்னா, எத்தனை கிராமுக்குள்ள இருக்கணும்? எத்தனை சவரனுக்குள்ள இருக்கணும்? ஸோ அதேபோல சில முக்கிய நிபந்தனைகளும் என்னென்ன? அது எல்லாமே தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது, இந்த நகை கடன்களை தள்ளுபடி பெறுவதற்கு வாங்குவதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம், அதற்கான விளக்கம், யாரெல்லாம் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஸோ அதற்கான எத்தனை கிராமுக்குள்ளே இருக்கணும், என்னென்ன வங்கி அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுடைய நகைக்கடன்கள் இந்த 8 வகையான பொது வங்கிகளில் 40 கிராமுக்குள்ளே இருக்க வேண்டும், 5 சவரனுக்குள்ள 5 பவுனுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முழு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. இந்த 40 கிராமுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதாது, சில முக்கியமான நிபந்தனையும் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நீங்கள் நகை கடனை வாங்கும்போது பெறும்போது உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து நகைக்கடனை வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும் தள்ளுபடி 100% உறுதி செய்யப்படும். சரிங்களா? அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதேபோல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தான் அப்படின்னு மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது உறுதி செய்யப்படும். ஸோ அதேபோல் நகை கடனை தள்ளுபடி பெறுவதற்கு இதுவரைக்கும் தகுதி உள்ளவங்க யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கத்தை என்றதை தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நகை கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களா ஏன் உறுதி உங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேலேயும் 5 பவுனுக்கு 5 சவரனுக்கு மேலேயும் இருந்தால் உங்களுடைய தள்ளுபடிக்கு நீங்கள் தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவீங்க. ஸோ உதாரணத்துக்கு 5.25 சவரன் 41 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. இதனாலையும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதால. எதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகைக்கடனை வாங்கும்போது பெறும்போது உங்களுடைய குடும்ப அட்டை நம்பரை கொடுக்காம இருந்தாலும், இல்லை தவறுதலாக மாற்றி வேற ஒருத்தவங்களத கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடியானது வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் வாங்க முடியாது தள்ளுபடி. அடுத்ததாக, ஆதார் நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்லை தவறுதலாக கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடியானது கிடைக்காதுங்க. அதேபோல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காது. அதேபோல் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதேபோல் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது கிடைக்காது. போலி நகை வைத்திருப்பவர்களுக்கும் கிடைக்காது. அதேபோல் நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதுங்க. கடைசியாக உங்களுடைய ரேஷன் அட்டையும் ஆதார் அட்டையும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸில் வச்சு தான் நகைக்கடன் வாங்கியிருக்கணும். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டையெல்லாம் வாங்கியிருக்கணும். அதை வச்சு தான் நகைக்கடனும் வாங்கியிருக்கணும்.
அப்படி இல்லாமல் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தைச் சேர்ந்த ரேஷன் அட்டையோ ஆதார் அட்டையோ வைத்து நீங்கள் நகை கடனை வாங்கியிருக்க முடியும். ஆனால் இப்போ தள்ளுபடி பெறும்போது அதை நீங்கள் தகுதியற்றவர்களாக உறுதி செஞ்சுருவாங்க உங்களை. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வரக்கூடிய மாதங்களிலிருந்து தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு நீங்கள் நகைகளை திருப்பி மீட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கிய அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.